அண்ணா அது வந்து வீடு கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அரசாங்கம் இலவசமா கொடுத்த ஆட்டு கொட்டம். அது நல்லா எடுங்க. இந்த பாவம் இந்த திராவிட கட்சியில விடாது, இந்த பாவம் ஸ்டாலின் குடும்பத்தை விடாது. இந்த பாவம் இந்த நாட்டையே கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்தா ஸ்டாலின் குடும்பம் நாசமா போயிடும். எடப்பாடி பழனிசாமி குடும்பம், ஜெயலலிதா குடும்பம், சசிகலா குடும்பம், இசக்கி சிப்பா குடும்பம் நல்லாவே இருக்காது, விளங்க மாட்டேன். இங்க பாரு ஆடு மாடு குடியிருக்கிற, இங்க பாரு ஆடு மாட்டுக்கு அரசாங்கம் இலவசமா கொடுத்த செட்டை சுத்தி தகர அடிச்சு குடியிருக்கிறாங்கன்னா அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு பாரு. நீ ஒரு இடத்துல ஒரு தகர சீட்டு அடியில வாழ்ந்து பாருங்க, கஷ்டம் என்னன்னு தெரியும். இது ஆடு மாட்டுக்கு இலவசமா கொடுத்த கஷ்டம். அதுல ஒரு குடும்பம் வாழுது. இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு வேதனைப்படும். இந்த குடும்பம் கட்டின வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அரசியல்வாதி வழங்குவானா? அதை நல்லா இருப்பானா? ஆனா அதுல ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்கு பாருங்க. அந்த போர்டுல ஆடு மாடுக்கு கட்டுறதுக்கு செலவு செய்ய இந்த குடும்பத்துக்குள்ள உள்ளுக்குள்ள உட்கார முடியாதுன்னு, உள்ளுக்குள்ள வெக்க வேர்த்து வடியும்னு, ஒரு நேரம் தூங்க முடியாது, பகல்ல உட்கார முடியாது, நைட்ல உட்கார முடியாது. ஒருவேளை அவங்க உட்கார நினைச்சா கூட அந்த வீட்டுக்கு வெளியே மரத்துல வந்து உட்கார்ந்தா நிம்மதியா உட்கார முடியும், வாழ முடியும். அந்த குடும்பம் உள்ளுக்குள்ள எப்படி வாழுதுன்னு பாருங்க. மழை காலத்துல வாழ முடியாது, சத்தம் ஆகிடுறாரு. ஒரு சின்ன தூக்கம் இருந்தாலும் ஏதோ பெரிய புயல் மழை விழுந்த மாதிரி சத்தம் வருது தகரத்துக்கு. வெயில் காலத்துல உள்ள உட்காரவே முடியாது, வேர்த்து ஒழுங்கு வெக்கையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. சுத்தி தகரத்தை அடைச்சு மேலையும் தகரத்தை அடைச்சு இந்த தகரத்துக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவான், எவ்வளவு கொடுமைப்படுவான், எவ்வளவு கண்ணீர் விடுவான், எவ்வளவு வேலை செஞ்சுவான். இந்த குடும்பத்தினுடைய பாவம் இந்த அரசியல்வாதிகளை சும்மா விடுமா? இந்த குடும்பத்தினுடைய பாவம் இந்த மண்ணை ஆண்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், திராவிட கட்சி, தேசிய கட்சி, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இசை சுப்பையா, இவருடைய குடும்பத்தை ஆவடைய பண்ண குடும்பத்தை இந்த பாவம் சும்மா விடுமான்னு பாருங்க. எங்க இருங்க, நான் போய்கிட்டே இருக்கிற எல்லாரும் பார்த்தவரை கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் பாருங்க. இந்த குடும்பத்தை ஐயா நீங்க அம்மா நீங்க ஒண்ணு தெரிஞ்ச இந்த வீட்டு ஓனர் யாருமா? இந்த வீட்டுல குடியிருக்கோம் அம்மா. இந்த வீட்டில் நீங்க கஷ்டப்படுறதுக்கான காரணம் இந்த அரசாங்கம் உங்களோட வரிப்பணத்தை ஏமாத்தி கொள்ளையடிச்சு இந்த அரசியல்வாதிகள் தின்னுட்டு போயிட்டாங்கம்மா. நீங்க அது தெரியாம ரெட்டலக்காரன் வர, உதயசூரிக்காரன் வரான்னு ஆரத்தி தட்டை தூக்கிட்டு அவனை ஆரத்தி எடுக்க போறீங்க. அவனை நல்லவே நினைக்கிறீங்க. அம்மா இந்த உலகத்தை நாசம் செஞ்சது நம்மள ஆல்ரென்ற பேர்ல நம்மளுடைய வரிப்பணத்தை வாங்கி ஏமாந்து தின்னு கொடுத்தவங்கம்மா. அம்மா நீங்க தகரத்துல குடியிருக்கிறது விடமா பரவாயில்லங்கம்மா. அதை சுத்தி ஒரு செவர் கூட எடுக்க முடியாம மீண்டும் தகரத்தை வச்சு கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய கஷ்டமா, மிகப்பெரிய வேதனை. இந்த ஊர்ல உங்களை மட்டும் இந்த மாதிரி பல வீடு பார்த்துட்டாங்கம்மா. இந்த வீடு இங்க இந்த வீடு எப்படி இடிஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க. மலையில இடிஞ்சிருச்சு அம்மா. மலையில ஒரு வீடு இடிது, ஒரு செவரு இடிஞ்ச விழுந்தா கூட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் மூலமா கணக்கெடுத்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அதோட சேர்த்து இலவசமாக மத்திய அரசோ மாநில அரசோ வீடு கொடுக்கிற திட்டத்தின் கீழ் முதல் உரிமை இடிந்து விழுந்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும். உண்மையிலே இந்த ஊர்ல ஒரு நல்ல கிராம அலுவலர் இருந்தால், உண்மையிலே தன்மானமிக்க, உண்மையிலேயே நல்ல மனிதர், மனசாட்சி உள்ள ஒரு கிராம நிர்வாக அலுவலர் விஓ இருந்தால், மனசாட்சி உள்ள ஒரு கிளர்க்னு சொல்லக்கூடிய ஊராட்சி செயலாளர் இருந்தால் இந்த வீட்டுகளுக்கு உடனே கணக்கெடுத்து இந்த வீடுகளுக்கு எல்லாம் இலவச வீடுகள் வீடு இல்லாத பட்டியலை சேர்க்கணும். இந்த காணொலியை கண்டிப்பா இவர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஊராட்சி? மலை ஊராட்சி. என்ன ஊராட்சி? ஊர் வந்து பாடகபுரம், பஞ்சாயத்து வந்து மலையங்குளம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மலையங்குளம் பஞ்சாயத்து. இது பாடாபுரம் வீட்டுல இப்படி ரெண்டு வீடு இருக்கு. இந்த பகுதியை சேர்ந்த விஓ, ஆர்ஐ, தாசில்தார், டெபுட்டி தாசில்தார், இந்த பகுதியுடைய கிளர்க், இந்த பகுதியுடைய பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் சொல்லக்கூடிய பிடிஓ எல்லாரும் பாத்துங்க. இது மிகப்பெரிய பாவம். இந்த ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கு உடனடியா மத்திய அரசு மாநில அரசினுடைய இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் இவங்களை கணக்கெடுத்து முதல் கணக்கில் ஏற்றுங்க. வீடு கொடுக்கறது அடுத்த 5 வருஷம் கழிச்சு கூட கொடுங்க. ஆனால் இவர்களை கணக்கில் எடுக்க வீடு இல்லாத ஒரு பட்டியலை இவங்க பேர்களை கொண்டு வாங்க. காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு வீட்டை விற்காதீங்க. நன்றி. அம்மா போயிட்டு வர்றோம். அம்மா இங்க இருங்க, எங்களால முடியுதுங்கம்மா. கண்ணுல பாக்குற கொடுமை, அந்த கண்ணுல பாக்குற கொடுமையை உடனே சொல்றோங்கம்மா. விவசாயத்துல ஓட்டு போடுங்கம்மா. நாம் தமிழர் கட்சி ஓட்டு பெட்டியில 3வது இடத்துல இருக்கு. அம்மா ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம்னு தெம்போடு திராணியோட சொல்ல ஒரு கட்சி வேணும். சாராய கடை இழுத்து மூடுவோம்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. கஞ்சா விற்பனை தடுப்போம்னு சொல்லக்கூடிய கட்சி ஒரே கட்சி. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டியும் நீங்க எங்களுக்கு போடணும்னு நாங்க தாழ்மையா வேண்டாம் கேட்கிறோம். ஆனா போடாட்டி கூட நாங்க கவலைப்பட மாட்டோம். இதே மாதிரி தொடர்ச்சியா போராடுறோம். அம்மா உனக்கு என்ன கை கொடுக்க வந்தீங்களா? நன்றிமா மகிழ்ச்சி. என்ன எப்படி தெரியுமா உங்களுக்கு? எங்க கட்சி தெரியுமா? இந்த இவர் யாருமா அந்த போட்டோவில் இருக்காரு? சீமான் தெரியுமா? நன்றிமா மகிழ்ச்சி. அக்கா சொல்லி கொடுக்குறது நீங்க சொல்ற பரவாயில்ல. நன்றி. எனக்கு காதல கேட்டுருச்சு. போயிட்டுவா. இந்த பிள்ளை குட்டிகளுக்காக பாருமா, நம்ம கஷ்டப்பட்டு முடிச்சோம். இந்த பிள்ளை குட்டியில இதே மாதிரி வீடு இல்லாம கஷ்டப்படுறோமான்னு யோசிங்க. ஒரு படிச்ச இளைஞர்கள் ஓட்டு போடுங்க. காசு கொடுத்து ஓட்டு கேட்டாலே அயோக்கிய பையன். காசு கொடுத்து உங்களை ஓட்டு கேட்கிறான்னா, உங்களுக்கு ஓட்டு காசு கொடுக்குறான்னா அவனை அதை உங்களை விற்பனை பொருளா பாக்குறான். ஒரு மளிகை கடையிலேயோ ஒரு ஹோட்டல் கடையிலேயோ பொருட்கள் எப்படி விற்குமோ அதை காசு கொடுத்து வாங்குறோமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை